அந்த மாதம் 1000 ரூபா பணம் வாங்குகிறேன். இப்போ வந்து இந்த மாதம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. 5000 கொடுத்தாங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இது மாதிரி ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கேன், பாப்பாவுக்கு தம்பிக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கேன். இப்போ படிக்கிற பிள்ளைங்களுக்கு மாதம் மாதம் உதவியாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக இதாகும், சக்ஸஸ் ஆகும். மாதம் 1000 ரூபா கொடுத்த முதல்வருக்கு நன்றி. கோடைக்கால விடுமுறைக்கு வெயிலில் அலையாமல் பணம் போட்டதுக்கு ரொம்ப நன்றி. 5000 ரூபா வந்து யூஸ் ஆகுது, பிள்ளைங்களுக்கு கல்வித்தொகைக்கு யூஸ் ஆகுது. மீண்டும் இந்த ஆட்சி தான் வரணும். எல்லோரும் நல்லா இருக்காங்க, பொம்பளை பிள்ளைங்களுக்கெல்லாம் சௌரியமாக இருக்குது, படிப்பு தொகைக்கு சௌரியமாக இருக்குது. அதனால் மீண்டும் இந்த ஆட்சியே வரட்டும். எனக்கு இப்போ வந்து மகளிர் உதவித்தொகை மாதம் 1000 ரூபா கொடுக்குறது எனக்கு ஒரு உதவியாக இருக்குது. எங்கள் அப்பா ஒருத்தர் வயசானவர் இருக்கிறாரு, அவருக்கு என்னால் எதுவும் செய்ய முடியல. இந்த உதவித்தொகை வர்றது எங்கள் குடும்ப செலவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஏதோ என்னால் ஒரு மாத்திரை மருந்து செலவு வாங்கி தரத்துக்கு என்னால் முடியுது. அதுவும் இல்லாமல் இப்போ மாதம் ஒரு 5000 எனக்கு கொடுத்தது, இந்த மாதம் 5000 கொடுத்தது எனக்கு வந்து ஏதோ ஒரு வீட்டு செலவு பண்ணுற மாதிரியாகவும், அந்த 3000 ப்ளஸில் பண்ணி ஒரு 2000 எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுத்தது எனக்கு இந்த கோடை காலத்தில் ஏதோ ஒரு வீட்டு செலவுக்கு எனக்கு உதவியாக இருக்குது. இந்த இது நல்லா செஞ்சால் நல்லாயிருக்கும். நல்லா மக்களுக்கு நல்லா செய்ய வேண்டியது செஞ்சால் போதும். ஊக்கத்தொகை 1000 ரூபா கொடுக்கறது எங்களுக்கு ரொம்ப வசதியாக நல்லா இருந்தது, பெருமையாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். இந்த தடவை இப்போ திடீர்னு 5000 பணம் விடவும் எங்களுக்கு வீட்டு குடும்ப செலவுக்கு எங்களுக்கு செய்யறதுக்கு உதவியாக நல்லா இருந்தது. இதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தால் தொடர்ந்து ஸ்டாலின் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இது தாக்குதல் ஏற்படுத்தாது, மக்களுக்கு இது நல்லது தான் செஞ்சுருக்காரு. அவர் ஒன்றும் தப்பு ஒன்றும் செய்ய கிடையாது. எங்கள் குடும்பத்துக்கு வீட்டு செலவுக்கு ஒரு அர்ஜென்ட் செலவுக்கு எங்களுக்கு உதவுனது எங்களுக்கு பெருமையாக இருந்தது. மாதம் 1000 ரூபா போடுறாங்க மகளிர்களுக்கு. வாங்கி செலவு வீட்டு வாடகை கொடுக்குறோம், பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுக்கு போகிறோம். படிப்பு உதவிக்காக இதை போட்டுட்ருக்காங்க. படிப்புக்கு தான் எடுத்துக்கிட்டேங்க சார், பிள்ளைங்க படிப்புக்கு 5000 இப்போ போட்டிருக்காங்க. இப்போ செலவுக்கு வீட்டு வாடகைக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறோம், உதவி செய்கிறீங்க. இதே மாதிரியே தினமும் செஞ்சிங்கன்னா போதும். நாங்கள் உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்.